எல்லாருக்கும் நம்ம சுந்தரம் காலனி சார்பா ஒரு முக்கிய அறிவிப்பா அறிவிக்கிறோம். முக்கிய அறிவிப்பா? என்ன குண்ட தூக்கி தலையில ஓட போறானுங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே வர சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியல. இதுல இவனுங்க வேற தண்ணிக்கு காசை கொண்டா கரண்ட்டுக்கு காசை கொண்டான்னு கேட்டு உயிரை வாங்குவானுங்களே. சின்ன முக்கிய அறிவிப்புங்கறாங்க. நம்ம பண்ணின திருட்டு வேலை வெளியே வந்துருச்சு. நான் வேற 4 மாங்காய் எடுத்தேன். அதுக்கு போய் என்ன ஏதாவது காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்னவா இருக்கும்? ஏன்னா என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலப்பா. காசு கீசு புடுங்குவானுங்க. குமாரன் தான் எப்பவுமே கரெக்டா சொல்லுவாப்ல. அது என்னன்னா நம்ம காலனிக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர போறாங்க. என்னது பெரிய பெரிய ஆளுங்க வர போறாங்களா? ஏனுங்க இருக்கிறவங்களுக்கே இங்க இடம் பத்த மாட்டேங்குது. இதுல பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படி பார்த்தோம்? ஏற்கனவே காலனிக்குள்ள தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி அதிகமா புழங்காதீங்க நீங்க வேற சொல்லிட்டே இருக்கீங்க. புதுசு புதுசா ஆள் வந்தா அப்புறம் தண்ணி பில்லு எங்க கிட்ட தான் வாங்குவீங்க. என்னது நான் திருடின 4 மாங்காய்க்கு பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வந்து விசாரணை வைக்க போறாங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. எனக்கு பெரிய பெரிய ஆளுங்க வரத பத்தில எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா காலையில எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அத அவங்க கொடுக்கணுமாக்கும். ஏமா என்ன எதுமே கேட்காம நீங்களா பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா? சரி சரி விஷயத்தை சொல்லுங்க. நம்ம காலனிக்கு சினிமா படம் எடுக்கிறவங்க வராங்க. இங்க 2 நாளைக்கு சினிமா ஷூட்டிங் நடக்க போகுது. இங்க இருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். வாடகைக்கு இருக்கிறவங்க கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐ சினிமா ஷூட்டிங் நடக்க போகுதா? ஏங்க வரது விஜயா அஜிதா சிம்ரனா திரிஷாவா? பழைய ஆக்டர்லாம் கூட்டிட்டு வந்தாதீங்க. புது புது ஆக்டரா கூட்டிட்டு வாங்க. 2 நாளைக்கு நல்லா பொழுது போகுமாக்கும். 4 மாங்காய் திருடல அதே கண்டுபிடிக்கிறதா வராங்களான்னு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். இப்பதான் தெரியுது சினிமா படம் எடுக்க வராங்க. ஏனுங்க சூர்யா வருவாரா? போன தடவை ஒரு படம் சரியாவே ஓடல. இந்த தடவையாவது நல்லா ஓடுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சூர்யா கூட்டிட்டு வந்துருங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமாக்கும். ஏனுங்க விஜய் அஜித் சூர்யா எல்லாம் வரது இருக்கட்டும். சிவகார்த்திகேயன் கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லுங்க. அப்படியே விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும். அவரையும் 2 நாளைக்கு இங்க வந்துட்டு போ சொல்லுங்க. ஏமா இது 5 ஸ்டார் ஹோட்டலா? எல்லா நடிகரும் வந்து தங்கறதுக்கு 2 நாளைக்கு சினிமா படம் எடுக்க வராங்க. யார் வரா என்ன ஏதுனால எனக்கே தெரியாதுமா. வர்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா வழக்கம் போல இந்த காலனிக்குள்ள சண்டை போட்டு காலனி மானத்தை வாங்குவீங்களே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என்னங்க இப்படி பேசிட்டீங்க? எங்க நம்பி விஜய் அஜித் சூர்யா எல்லாரும் வராங்க. நாங்களே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவோமா? தங்கமா தாங்கி தங்க தட்டுல வச்சு ஏந்த மாட்டோமா? நல்லாதான் பேசுறீங்க. இதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏப்பா சினிமா ஷூட்டிங்ல இருந்து வேற ஆள் வராங்களாமா? ஏற்கனவே நம்ம பொண்டாட்டிங்களை கையில பிடிக்க முடியாது. இப்ப விஜய் அஜித் சூரியனெல்லாம் வந்தா நமக்கு சோறு கிடைக்குமா? கரெக்டா தான் சொல்றீங்கன்னு. ஏற்கனவே என்ற பொண்டாட்டி டிவி சீரியலுக்கே சமைக்க மாட்டா. இப்போ விஜய் அஜித் எல்லாம் வந்தா தாங்குமா இந்த காலனி? அண்ணா விடுங்க 2 நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நீ வேறப்பா உனக்கு எங்க பொண்டாட்டி மருங்களில பத்தி தான் தெரியாது. அப்படியே விஜய் கூடயே போனாலும் போயிருவாளுங்க. சின்ன சொல்றீங்க? அடா ஆமாப்பா விஜய் பத்தி வீட்டுக்குள்ள தப்பா பேசினாலே சண்டைக்கு வந்துருவா. எதெடுத்து அடிப்பான்னு தெரியாது. பத்தாவதுக்கு இந்த அஜித் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. கார் ரேஸ் ஓட்டுறேன்னு வேற ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதே பார்த்துட்டு என்ற பொண்டாட்டி நீங்களும் வண்டி ஓட்டுங்கன்னு உயிரை வாங்குறான். சின்ன இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? அடே இவன் பொண்டாட்டி பரவாயில்லப்பா. என்ற பொண்டாட்டி விஜய் சேதுபதி மாதிரி பேச சொல்லி சாவடிக்கிறா. அவர் குரல் எனக்கு வருமாப்பா? ரொம்ப காமெடியா தானே இருக்கு. இப்ப நாங்க வர்ற கஸ்டமர் உனக்கு காமெடியா இருக்குது. இரு உனக்கும் கல்யாணம் ஆகும்ல. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. கையும் ஓடல காலும் ஓடல. இந்த மனுஷன் வேற எங்க ஓனாருன்னு தெரியலையே. ஐயோ எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சின்னடி நீ வழி தனியா பேசிட்டு நடந்துட்டு இருக்கிற. மாமா வந்துட்டீங்களா? மாமா விஷயம் தெரியுமா? சொல்லுடி என்ன? மாமா நம்ம காலுக்கு விஜய் அஜித் வராங்க மாமா. ஏண்டி விஜய் அஜித் காலனிக்கு வராங்கன்னு தெரியும். ஆனா உன்னை பார்க்க வராங்கன்னு யாரும் சொல்லலையே. என்ன நக்கலா மாமா உங்களுக்கு? அப்புறம் நடிகர்கள் எதுக்கு வராங்க? சினிமா ஷூட்டிங்க்கு வராங்க. என்னமோ உன்னை பார்க்க வர்ற மாதிரி இந்த சிலிப் சிலிச்சுக்கிற. உங்களுக்கு போறவீங்க மாமா. நடிகர்கள் எங்க என்ன பார்த்து அழகுல மயங்கிட்டாங்க. என்ன பண்றது தெரியாம தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னது அஜித் விஜய் எல்லாம்
உன்ற அழகுல மயங்கிருவாங்கன்னு போறாமையில பேசிட்டு இருக்கிறனா? அடியே, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்புறம் நான் வேற எவ்வளவு ஆசையா அஜித் விஜய் எல்லாம் வராங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பத்தாவதுக்கு அவங்க எல்லாம் வர்றாங்கன்னு கை கால் ஓடவே மாட்டேங்குது. விஜய்க்கு என்ன பிடிக்கும் தெரியல, அஜித்துக்கு என்ன பிடிக்கும் தெரியல. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க மாமா. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சு நீ என்னடி பண்ண போற? சின்னவனு போறனா, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்க போறேன். அதான் காலையில சங்க தலைவர் இருக்கிறார்ல, அவரு வர நடிகரை பத்திரமா பாதுகாத்து அனுப்பணும்னு சொன்னாரு. அந்த வேலையை 2 நாளைக்கு செய்ய போறேன். இனி பசங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்கும்ல, அது லீவ் போட்டுக்கலாம். என்னது, பசங்க ஸ்கூல்ல லீவ் போட போறியா? இங்க பாருங்க மாமா, நடிகர்கள்லாம் வராங்கன்னு தெரிஞ்சா பசங்களே ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. 2 நாளைக்கு வீட்ல இருந்து போட்டோம். இப்ப நீ கலெக்டருக்கு படிக்கிறாங்க. இந்த அறிவு கட்டவளே, படிக்காதவளே, படிப்பை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆமா, நான் படிக்காதவதான். படிப்பை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நோட் போட்டு எழுதி பத்திரமா ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்ப நான் வேலை செய்ய போறேன், ஆளை விடுங்க. என்னது, நோட்டு போட்டு எழுதி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா? ஆமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாதான் கெட்டு போகாது. அதனால பத்திரமா வைங்க, தேவைப்படும் போது எடுத்து படிச்சுக்கலாம். அடிப்பாவி, படிக்காதவன் நினைச்சோம்னா அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது நக்கல் பண்ணிட்டு தான் இருக்கிறா. எங்க போயிட்டு இருக்கீங்க? பாரமசிவம் கொண்டாடி இருக்கால, அவகிட்ட பிளவுஸ் தைக்க கொடுத்தேன். அது போய் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் நாளைக்கு சூர்யா விஜய் அஜித் எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க பார்க்கணும்ல, அத நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓ அப்படியாக்கா, நான் கூடக்கா வேற சுடிதார் போட்டுக்கலாம்னு இருக்கறேன். கடைக்கு போலாமா? கூட வரீங்களா? ஐயோ சாரி முப்பாத்தா, அதிரசத்துக்கு ஊற போட்டுருக்கற, குலோப் ஜாமுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கற, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீடை செய்யலாம்னு வாக்குறேன். ஏன்னா அஜித்துக்கு சீடைனா ரொம்ப பிடிக்குமாமா, நம்ம விஜய்க்கு பால் பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமாமா. எல்லாம் பேப்பர்ல படிச்சு வச்சிருந்தேன். அதனால நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வேலை நிறைய இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வந்து. அப்ப சரிக்கா, நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு. அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருக்கா. அடி பாவி, ஏடி இன்னைக்காவது நீங்க செஞ்சு சாப்பிடுங்கடி. எப்பப்பா எங்கறியே தான் கேப்பீங்களா? ஏக்கா, உன்ற கைப்பக்கம் எங்களுக்குலாம் வராதுக்கா. விஜய் அஜித்துக்குலாம் செய்யற, எங்களுக்கும் சேர்த்து செஞ்சீங்க, நாங்களும் சாப்பிட்டு பாராட்டுவோம்ல. என்னமோ போங்கடி, திருந்த மாட்டீங்க. அடியே பொண்ணு தாயி, அடியே ஏ கேக்குதாடி? என்னாச்சு சல தாயி, கூப்பிட்டுட்டே இருக்க? நீ சொல்லிட்டா வேற சல தாயி எனக்கு தெரியணுமாக்கோ. அது என்ன பேர் அப்படி கூப்பிடாதன்னு சொல்லி நீ திரும்ப கூப்பிட்டு இருக்கற? அடி பாவி, உண்மையா சல தாயி தானே? அப்படி சல தாயின்னு கூப்பிட்டா எதுக்கு கோவப்படுற? ஐயோ, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்னை பேப்ஸ் இல்லனா பேபி இப்படிதான் கூப்பிடணும்னு. அது என்ன சல தாயி அசிங்கமா கூப்பிட்டு இருக்கற? இது என்னடி வம்பா போச்சு? பேர் சொல்லி கூப்பிட்டது குத்தமா? ஏ, உனக்கு எனக்கு ஒரே வயசுதான். நான் பாரு எவ்வளவு இளமையா மாடலா இருக்கேன்னு, நீ பாரு எப்படி இருக்கேன்னு. உனக்கு என்னமா கண்ணான கண்ணு பொண்ணான பொண்ணுன்னு ஒரு ஆம்பளை பையனை பெத்து வச்சிருக்கிற. அவன் கை நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். அதை வாங்கி சாப்பிட்டு மருமகளை அதட்டிட்டு இருக்கிற. நான் உன்ன மாதிரி இருக்க முடியுமா? பாரு, காடு கரைக்கலாம் வேலைக்கு போய் கை மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு. சரி சரி, இப்போ பஞ்சப்பாட்டு யார் கேட்டது? ஆமா, நம்ம காலைக்கு விஜய் அஜித் எல்லாம் வராங்களாமா? நீ அவங்க எல்லாம் வராங்கன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? அடாமா, உன்ற மருமக முப்பாத்தாதான் வந்து அஜித் விஜய் எல்லாம் வராங்கன்னு சொன்னாப்ல. சரி வரட்டு பெண்ண. சின்னது வரட்டுமா? சே, அவங்க நம்ம ட்ரீம் பாய்ஸ் டி. ஏ சரதாயி, ட்ரீம் பாய்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, நீ வேணா வச்சுக்கோ. பொய் சொல்லாதடி. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே விஜய் மேல ஒரு கண்ணு. எங்க நான் தெரிஞ்சுக்கிட்டா கிண்டல் பண்ணுவேன்னு சொல்லி தானே நீ மறைக்கிற. ஏண்டி, விஜய் மேல கண்ணு வச்சு அஜித் மேல கண்ணு வச்சு என்ன ஆக போகுது? வயசான காலகட்டத்துல கிணத்தையோ கிடைச்சதை சாப்பிட்டு மூளையில முடங்கி இருக்கலாம்னு பார்த்தோம்னா நீ வேற ஏண்டி? எப்படி நம்ம அப்படி இருக்கணும்? நம்மளும் ஜாலியா முடிய வெட்டிட்டு நல்ல மாடலா ட்ரெஸ் போட்டு ஜாலியா இருப்போம். இப்போ என்ன வந்து போச்சு? சரதாயி, நான் உன்ன மாதிரி இருக்க முடியுமா? வீட்டுக்காரி இல்ல, அதுக்காக இப்படிதானே இருக்கணும்னு சொந்த பந்தம் எல்லாம் சொல்றாங்க. பொல்லாத சொந்த பந்தம். ஏண்டி, ஒரு வீட்டுக்கார சத்தத்துக்கு வந்துட்டு போனவங்க இப்போ வரைக்கும் வந்து எட்டி பார்த்தாங்களா? நீ போட்ட ட்ரெஸ் மட்டும் வந்து பார்க்க போறாங்க. ஏண்டி, இந்த சொந்தக்காரங்க தான் நம்மளுக்கு புற்றுநோய் மாதிரி. அதனால அவங்க எல்லாம் விட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா மினிக்கிட்டு அலையிற வழியே பாரு. அதை விட்டுட்டு வயசாகி போயிட்டு சுருங்கி போயிடுச்சுன்னு கேவலமா பேசிட்டு இருக்க. என்னமோ சரதாயி, உன் தைரியமெல்லாம் எனக்கு வராது. சரி சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு அஜித் விஜய் எல்லாம் வராங்களே, அவங்க முன்னாடி மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா நம்மளே கூட நடிக்க கூப்பிடுவாங்கடி. சொல்ல முடியாது, என்னையெல்லாம் விஜய்க்கு பேராவே கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அதனால
நீயும் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ண. விஜய்க்கு பேரா உன்னை எல்லாம் கால கொடுமை. சரி சரி வா, இப்பவே கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துருவோம். நாளைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குவோம். சரி வா. டேக் ஓகே. யோ பஞ்சு என்னையா பண்ற? சினிமா ஷூட்டிங்காரங்களும் வந்தாச்சியா, சீக்கிரமா வாயா. யோ த்ரிஷாலாம் வந்திருக்காயா, வாயா. த்ரிஷா வந்தாச்சா? இந்த உடனே வந்துட்டேன். எங்க சார் கிளம்பியாச்சு? அது வந்து முப்பாத்தா வெளியே த்ரிஷா வெயிட் பண்றாங்களாம், ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரட்டுமா? நீங்க த்ரிஷா பார்க்க போங்க, நானு விஜய் பார்க்க போறேன். புள்ளைங்க யார் பார்க்கறது? முப்பாத்தா ப்ளீஸ் முப்பாத்தா, ரொம்ப நாள் ஆசடி. த்ரிஷா வந்திருக்கா, போய் பாத்துட்டு வந்துடுறேன்டி. மாமா, அந்த த்ரிஷா ஊருக்கு போற வரைக்கும் எங்கேயாவது வெளியே வந்தீங்க கெட்ட கோவம் வந்துருமா எனக்கு. சின்னடி சொல்ற, நைட்டு பூரா தூங்கவே இல்ல முப்பாத்தா, த்ரிஷா வரான்னு. நீ வேற யா முப்பாத்தா இப்படி பண்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க த்ரிஷாவை பார்க்க போக கூடாது. உலகத்திலேயே ஒருத்தி தான் அழகி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னத்தான் அழகுன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட அழகே உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க அடுத்தவங்க போய் பாக்குறீங்க. பருவத்துல பண்ணி கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ வயசு கோளாறுல இவெல்லாம் அழகுன்னு சொல்லி தொலைஞ்சிட்ட. இப்ப அதையே புடிச்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறா. என்னங்க மாமா, மைண்ட் வைஸா? பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, போயிட்டு வந்துடுறேன்டி. அப்ப நீங்க த்ரிஷாவோட போங்க, நான் விஜயோட போறேன். நீ யாரு கூட வேணாலும் போக பார்த்தா, எனக்கு பிரச்சனையே இல்ல. சப்பா என்ன இடி. டேக் ஓகே சார், வேற லொகேஷன் பார்க்கலாமா? ரொம்ப டிஸ்டர்படா இருக்கு சார். நோ நோ நோ, கதைப்படி இங்க ஷூட்டிங் வச்சாதான் சூப்பரா இருக்கும். சரிங்கண்ணா, இங்க விஜயும் காணா, அஜித்தையும் காணா, ஏன் த்ரிஷா கூட இல்லனா? த்ரிஷா வந்துச்சுன்னா அவசரமா கூப்பிட்டீங்க. எப்பா த்ரிஷா வந்துச்சுன்னா என்கிட்டயும் சொன்னாங்க, பார்த்தா ஒருத்தரையும் காணுமே. சரி இருங்கண்ணே, நான் தொப்பிக்கார்ட்ட கேட்போம். சார் சார், சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார் இங்க த்ரிஷாலாம் எங்க சார் இருக்காங்க? நாங்களாம் த்ரிஷா பார்க்க வந்திருக்கோம் சார். த்ரிஷாவா? இங்க த்ரிஷா வராங்கன்னு யார் சொன்னது? போங்க சார், கிண்டல் பண்ணாதீங்க. த்ரிஷா வர்றாங்கன்னு மொத்த காலையுமே வந்துட்டு இருக்காங்க, நீங்க வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பா இங்க த்ரிஷாவும் இல்ல, யாரும் இல்லப்பா. அங்க நிக்குதே அந்த பொண்ணு தான் எங்க படம் ஹீரோயின், பேரு லோஜா. சின்னது லோஜாவா? அதானே, பேரே ஒரு மாதிரியா இருக்கே. புதுசாப்பா, எத்தனை நாளைக்கு தான் ரா எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரியே பேர் வைப்பாங்க. நாங்க புதுசா லோ எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சிருக்கிறோம், அதனாலதான் லோஜான்னு வச்சிருக்கோம். அண்ணா நம்ம ஏமாந்துட்டோமா? அப்ப இங்க யாருமே இல்லையா? அந்த குதிரைவால் போட்ட பொண்ணை கண்ணு கொண்டு பார்க்க முடியலண்ணே. இந்த பொண்ணெல்லாம் ஹீரோயினா? ஓ அதெல்லாம் பரவாயில்லையா, அங்க ஒரு அம்மா நிக்குது பாரு, ஒன்று மாமியார் மாதிரியே இருக்குது. என்னது என்ற மாமியாரா? கந்தசாமி கையில காசு இல்லைன்னு பொண்டாட்டி நடிக்க விட்டானோ? ஆமாண்ணே, பாக்குறதுன்ற மாமியார் மாதிரியே இருக்குது. யோ அதான் த்ரிஷா வரலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இன்னும் எதுக்கு எங்க நின்னுட்டு? வாயா போலாம். அந்த பொம்பளைங்களை கண் கொண்டு பார்க்க முடியல. கனவுல மண்ணள்ளி போட்டானுங்களேண்ணா. சரி வாயா. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. நயன்தாரா எங்க ஷூட்டிங்க்கு வராங்கன்னு பார்த்தா அங்க போய் பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிறீங்க. நயன்தாரா இந்நேரம் எங்கன்னா இருக்கும்? அவங்க வீட்டுல இருக்கும். யோ வாயா. அண்ணே அண்ணே, யாருமா இது? என்னமா படத்துல நடிக்க சான்ஸ் வேணுமா? சான்ஸ் எல்லாம் இல்லமா, ஏற்கனவே என்ன கூட்டிட்டு வந்து அது ஒழுங்கா நடிக்க மாட்டேங்குதுங்க. இதுல உன்னையெல்லாம் நடிக்க வைக்க முடியாது. அவ்வளவு அழகா இருக்கு, படத்துல நடிக்கிறதுல சான்ஸ் வேண்டானே. விஜய் அஜித்லாம் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அத பார்த்துட்டு அப்படியே பால் கொல்கட்டில செஞ்சிருந்தேன், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தனே. என்னது விஜய் அஜித்தா? இப்பதான் 2 பேர் வந்து த்ரிஷா வேணும் நயன்தாரா வேணும் புலம்பிட்டு இருந்தானுங்க. நீ என்னமா புதுசா மறுபடியும் விஜய் அஜித்துங்கிற? இங்க பாருமா, அங்க 2 பேர் நிக்கிறாங்கல்ல, அவங்கதான் எங்க படத்துக்கு ஹீரோ. பக்கத்துல நிக்குதே ஒரு பொண்ணு, அதுதான் ஹீரோயின். சும்மா அது கேள்வியில கேட்டுட்டு இருக்காதீங்கம்மா. என்னது விஜய் அஜித்லாம் வரலையா? அங்க நிக்கிற குண்டு பையனும் தேவனும் இந்த படத்தோட ஹீரோவா? ஐயையே, பத்தாவதுக்கு அந்த குதிரைவால் போட்ட பொண்ணு தான் ஹீரோயினா? ஏங்க அதுக்கு நீங்க என்னையவே நடிக்க வைக்கலாம். அதான் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னியேம்மா. ச்சே, விஜய் எல்லாம் வராங்கன்னு சொல்லி பால் பணியாரமெல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன், இப்போ எல்லாம் வேஸ்டா போயிடும் போலயே. பால் பணியாரத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? பேசாம என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். 1000 ரூபாய் ஒரு செஞ்சத கொண்டு வாங்கிட்டு கொடுப்பாங்களாக்கு. போயா வேலைய பார்த்துட்டு. யோ இவங்க எல்லாம் வச்சு பாடே
ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. இங்க பாருமா, இங்க விஜய் அஜித் எல்லாம் இல்லம்மா, த்ரிஷா நயன்தாராவும் வரல. யாரோ பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து எங்க கழுத்து அறுத்துட்டு இருக்கீங்க. ஏமா வேற பொழப்பே இல்லையாமா? போங்கம்மா, வீட்டுல வேலை இருந்தா போய் பாருங்கம்மா. ஐயோ, விஜய் அண்ணா வருவாருன்னு பாருங்க. 400 ரூபா கொடுத்து இந்த ட்ரெஸ் வர தச்சு போட்டு எடுத்துட்டு வந்தேன். ச்சே, சரி வீடுங்க கழுதையா, ஒரு 400 ரூபா இருந்தா கொடுங்க. இந்த தையக்கூலி கொண்டு போய் கொடுத்துக்குவேன். இல்லனா துணிக்கார வீடு வரைக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பா. ஏமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு தையக்கூலி நான் எதுக்குமா கொடுக்கணும்? இது என்ன வம்பா போச்சு? விஜய் அஜித் எல்லாம் வரேன்னு சொன்னது நம்பிதான் 400 ரூபா கொடுத்து இந்த ட்ரெஸ் தச்சு போட்டு வந்தேன். காசு அவங்க வரலனா அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க தான் படம் எடுக்கறீங்க, அவங்கள வச்சு படம் எடுக்காம இவங்கள வச்சு படம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏனுங்கண்ணா, நீங்க அறிவில்லாம விஜய் அஜித் எல்லாம் வச்சு படம் எடுக்காம விட்டுட்டு இப்போ என்னை வந்து கோவப்படுறீங்க, என்ன பண்றது? எனக்கு தெரியாது 400 ரூபா வேணுமாக்கும். இது என்ன புது பித்தலாட்டமா இருக்கு? ஏமா விஜய் அஜித் எல்லாம் வச்சு நானாமா படம் எடுக்க மாட்டேங்கிறேன்? ஏமா எனக்கும் ஆசைதான் அவங்கள வச்சு படம் எடுக்கணும். அவங்க டேட் தான் தர மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தேவை 400 ரூபா. விஜய் அஜித் எல்லாம் வச்சு ஏன் படம் எடுக்கலன்னு என்னை பார்த்து கேட்ட ஒரே ஆள் நீதாமா. அதுக்காகவே 400 ரூபா கொடுத்துறேன். இந்த ஏரியா பக்கமே வராதம்மா, தயவு செய்து போயிருமா. சரி சரி, குடுக்குறதா குடுக்குறீங்க, கூட 100 ரூபா போட்டு கொடுங்க. ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வீட்டு பக்கம் போயிருவேன். தேவைதான் தேவைதான். ச்சே, காலைக்குள்ள எல்லாரும் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்க போல. நம்ம தான் லேட். ச்சே, விஜய் வருவாருன்னு 2000 3000 செலவு கொண்டு உட்காந்துட்டு இருக்கேன். மேக்கப்புக்கு ஒரு 1000 ரூபா போயிடுச்சு, ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு 1000 ரூபா போயிடுச்சு, பால் பணியார கொலக்கட்டை செய்யலாம் 1000 ரூபா போயிடுச்சு. ச்சே, எவ்வளவு காசு வேஸ்டா போச்சு. என்னக்கா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னக்கா விஜய் அண்ணா வந்திருக்காருங்களா? ஐயோ, இவ வேற பாத்துட்டாலே, கிண்டல் பண்ணுவாளே. என்னக்கா இவ தலை கொஞ்சம் திரும்புங்க, கேட்டே இருக்கற. இந்த காலுக்கு உங்களை பார்த்த மாதிரி தெரியலையே. குஸ்பக்கா, இது என்ன கோலம்? சிரிக்காதீ முப்பாத்தா. விஜய் அஜித் எல்லாம் வருவாங்கன்னு ஆசையா அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போனடி. கடைசியில பார்த்தா ஒரு கேளவனியும் ஒரு குண்டு பையனையும் வச்சு அந்த படம் எடுத்துட்டு இருக்கா. கேட்ட கோவம் வந்துச்சு, அதான் திரும்பி வந்துட்டேன். என்னாச்சு அப்ப விஜய் அஜித் எல்லாம் வரலையா? ச்சே, நான் வேற வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டு கிளம்பணும்னாக்கும். ஏடி உனக்கு வேலை செய்யலன்னு கவலை, நான் 3000 செலவு பண்ணிட்டு நிக்கிறேன்டி. ஏக்கா, விஜய் அண்ணனுக்காக 3000 செலவு பண்றதுல ஒரு பெரிய விஷயமாக்கா? என்னை கடை நீ 10000 செலவு பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். 3000 கம்மி தாக்கா. எல்லாம் நல்லா நக்கல் பண்ணுங்கடி. ஹாய் गाइस, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடி உமா, என்ன கோலம்? இந்த ட்ரெஸ் எங்க வாங்குன? ஏக்கா, விஜய் அஜித் எல்லாம் வராங்கன்னு 400 ரூபா கொடுத்து தச்சு போட்டு வந்தானாக்கும். கடைசியில பார்த்தா யாரும் இல்ல, ஒரு குண்டு பையன் இருக்கான்க்கா. அவன் தான் படத்துக்கு ஹீரோவா. அவனையே வச்சு படம் எடுத்தா யார் பாக்குறது? அதனால தான் நாக்கு புடுங்குற மாதிரி டாக்டரா நான் கேட்டுட்டு வந்தானாக்கும். பார்த்தாதுக்கு 400 ரூபா கையோட காசு வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. 400 ரூபா வாங்கிட்டு வந்தியா? எப்படி கொடுத்தா? விஜய் வருவாருன்னு 400 ரூபா கொடுத்து ட்ரெஸ் தச்சு போட்டுட்டு போனேன். கடைசியில யாருமே வரல. சும்மா எப்படி விட்டு வர முடியும்? அதான் 400 ரூபா வாங்கிட்டு வந்தானாக்கும். பரவாயில்லடி, நான் 3000 செலவு பண்ணிருக்கேன். 3 பைசா விட மாட்டானாக்கும். அந்த டாக்டர் எங்க இருக்கான்னு பாரு, நம்ம காசு வாங்கிட்டு வந்துறேன். ஏக்கா, எல்லா இடத்துல நீ போய் வாங்குக்கா. இந்தா இப்பவே போறடி. ஏடி உமா, இதெல்லாம் ஒரு பொளப்பாடி. உப்பாத்தா, விஜய் அண்ணா வருவாருன்னு காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்குனேன். கடைசியில விஜய் அண்ணா வரல, அந்த ட்ரெஸ் வந்துருச்சுல. ரொம்ப நல்லா இருக்குடி வாய்க்கானோ. நீ ஏதாவது செலவு பண்ணிட்டீனா டாக்டர் கிட்ட போய் வாங்கிக்கோ. நான் ஒன்னும் செலவு பண்ணலையேடி. அது உனக்கு எனக்கு தான் தெரியும், அந்த டாக்டருக்கு தெரியவா போகுது? எதையாவது சொல்லி ஒரு 1000 2000 வாங்கிட்டு வா. விஜய் வருவாருன்னு நேத்துல இருந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கடைசியில அவர் வரல, காசாவது கிடைக்கட்டும். போ இங்க இருந்து. அப்படிங்கற இப்போ உடனே போறேன். ஹாபாடி, நான் பெற்ற இன்பம் என் வையகமும் பெறணும். ஏ சலத்தாய், விஷயம் தெரியுமா? விஜயும் வரல, அஜித்தும் வரல. எவனோ காட்டு மீறண்டி பையன் 2 பேரை வச்சு பாடம் எடுத்துட்டு இருக்காண்டி. இது தெரியாம பியூட்டி பார்லர் போய் ஊர்பட காசு செலவு பண்ணிட்டு இருக்கற. நானாவது பியூட்டி பார்லர் போய் செலவு பண்றதாவது. இருக்கியா? ஷூட்டிங்க்கு விஜயும் வரல, அஜித்தும் வரல. நேத்தே என் பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். பாய் ஃப்ரெண்டா? அது யாருடி? அவன் தான் இந்த